ரெட் நோட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஒரு வைரல் டாபிக் பற்றி தான் வந்து பேச போகிறோம். ஸோ லாஸ்ட் 2 டேஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் வந்து இந்த 2025ல் வந்து பத்ம விருதுகள் வந்து இப்போ கொடுக்கப்பட்டிருந்துச்சு. April 28 அன்னைக்கு நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி பவனில் தி ஹானரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு அவர்கள் வந்து அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதில் நமக்கு பிடிச்ச நிறைய பர்சனாலிட்டிஸ் வந்து அவார்ட்ஸை வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அஜித் அவங்கள் வந்து அந்த விருதை வந்து வாங்கியிருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து அதை செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு 3 பெண்கள் வந்து அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. பத்மஸ்ரீ அண்ட் பத்மபூஷன் அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க யார் யார் அண்ட் அவங்கள பற்றின ஒரு சின்ன விஷயத்த நம்ம பார்த்துடலாம். ஆண்மை குறைவா, உடலுறவில் ஈடுபாடு இன்மையா, விரைப்புத்தன்மை குறைவு போன்றவற்றால் அவதியா? டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் வாஜிகேர் கேப்சூல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஸோ இந்த பத்ம விருதுகள்னால் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பப்ளிக் டே, அதாவது January 26 அன்றைக்கி வந்து இந்த அவார்டோட லிஸ்ட் யார் யாருக்கெல்லாம் இந்த அவார்ட்ஸ் போகுது அப்படிங்கிறது வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் Jan 26, 2025 வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதில் ரொம்ப நோட்டபிளி நம்ம எல்லாரும் பார்த்து டக்குன்னு வந்து பயங்கரமாக ஹாப்பியான ஒரு பேர் அப்படிங்கிறது தான் வந்து ஆக்டர் அஜித் குமார் அவர்களுக்கு வந்து கொடுக்க போகிற அந்த விருது. ஸோ முதல்ல இந்த பத்ம விருதுகளில் வந்து என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ அண்ட் பத்மபூஷன், இந்த மாதிரி 3 கேட்டகரிஸ் இருக்குது. இந்த 3 கேட்டகரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா பத்ம விபூஷன் அப்படிங்கிறதா வந்து ஒரு ஹையஸ்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 139 பேருக்கு வந்து அவார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 பேருக்கு வந்து இந்த அவார்ட்ஸை வந்து கொடுக்க போகிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 13 பேரில் முக்கியமாக வந்து நம்ம யாரெல்லாம் வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டிஸ். அண்ட் அதில் டக்குன்னு வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா நல்லி குப்புசாமி அவர்களாக இருக்கட்டும், ஆக்டர் சோபனா அவர்களாக இருக்கட்டும், அஜித் அவர்களாக இருக்கட்டும், அண்ட் கிரிக்கெட்டர் அஸ்வின், ஷெஃப் தாமு அப்படின்னு ஒரு 13 பேருக்கு வந்து அவார்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த அவார்ட்ஸ்லாம் வந்து எந்தெந்த கேட்டகரிஸில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ், சினிமா, ஸ்போர்ட்ஸ், மெடிசன், இந்த மாதிரியான கேட்டகரிஸில் வந்து இந்த அவார்ட்ஸை கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட விமன் வந்து இந்த அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 3 விமன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சோபனா சந்திரகுமார். இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்மபூஷன் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் டக்குன்னு நம்ம எல்லாரையும் வந்து ஒரு பரதநாட்டியம் டான்ஸர் வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம எல்லாரோட மைண்டுக்கும் வர்றது வந்து சோபனா அவர்கள் தான். இவங்களோட அந்த ஒரு டான்ஸாக இருக்கட்டும், இன்னொரு சைடு வந்து ஈக்குவலி அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அதாவது இந்தியாவோட ஒரு மோஸ்ட் ப்ராமிசிங் அண்ட் வெர்சடைல் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசில், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 10 வயசில் வந்து இவங்க வந்து ஆக்டிங் கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்குன்னு அக்ராஸ் லாங்குவேஜஸில் 200+ ஃபிலிம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து 200+ ஃபிலிம்ஸ் வந்து பண்ணியிருந்தாலும் டக்குன்னு வந்து இவங்களை ஞாபகப்படுத்துகிற ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச தளபதி தாங்க. அந்த படத்தில் அவங்களோட ரோல் அப்படிங்கிறது வந்து யாராலையுமே மறக்க முடியாது. அண்ட் முக்கியமாக அந்த யமுனை ஆற்றிலே சாங் அப்படிங்கிறது இன்றைக்குமே எல்லாரோட பிளேலிஸ்ட்லேயும் ஒரு ஃபேவரட்டான நம்பராக இருக்குன்னா ஐ திங்க் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து சோபனா அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி அவங்களோட ஆக்டிங்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கோ, ஈக்குவலி அவங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பரதநாட்டியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இவங்களோட அந்த டெடிகேஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளால் வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க. அவங்களோட அந்த கிரேஸ், அந்த அபிநயம், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு இன்ச் பை இன்ச் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸில் வந்து நம்ம பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட டான்ஸ் ஷோஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் எப்படி அவங்களுக்கு வந்து ஆக்டிங்க்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கோ அவங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை போய் பார்க்கறதுக்கு அப்படிங்கிறதுக்குனே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவார்டு அப்படிங்கிறது புதுசு கிடையாதுங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. கலைமாமணி அவார்டாக இருக்கட்டும், நேஷ்னல் அவார்டாக இருக்கட்டும், பத்மஸ்ரீயாக இருக்கட்டும், அண்ட் கேரளா ஸ்டேட் அவார்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு டேலண்டடான ஒரு ஆக்ட்ரஸ் அண்ட் பரதநாட்டியம் டான்ஸருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த 2025ல் பத்மபூஷன் அவார்டும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோஸ்ட் இன்ஸ்பைரிங் விமன் அண்ட் டாக்டர் விஜயலக்ஷ்மி தேஷ்மணி. ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து கர்நாடகாவில் இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ஒரு சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், அதாவது
புற்றுநோய் அறுவை சிகிச்சை இந்த பிரான்ச் ஆஃப் மெடிசனில் வந்து அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் இன்டு இந்த ஃபீல்ட், அதாவது மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ்க்காக இவங்க கொடுக்கக்கூடிய அந்த டெடிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ பிரெஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ரொம்ப ரொம்ப டெவலப்பிங்கான ஒரு கேன்சராக தான் இருந்துகிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இந்த பிரெஸ்ட் கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு டயக்னோஸ் செய்யப்பட்டிருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது சில மெடிசன்ஸாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் நிறைய இடங்களில் வந்து இந்த பிரெஸ்ட் கேன்சருக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸுமே வந்து பயங்கரமாக நடத்தியிருக்காங்க. சரி, இவங்களோட அந்த ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலியில் தான் வந்து இவங்க பிறந்தாங்க. அதாவது இவங்களோட அம்மா வந்து காய்கறி விற்கிறாங்க, இவங்களோட அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மில்லில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ ரொம்ப சாதாரணமான ஒரு ஃபேமிலி தான். அண்ட் இவங்க கூட பிறந்தவங்க 7 பேர் இருக்காங்க. அண்ட் இவங்க அப்பா அம்மா 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எதுவும் படிக்கலாம் இல்லை. பட் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து அவங்க படிக்கலைனாலுமே குழந்தைங்களை வந்து இப்போ படிக்க வைக்கிறாங்க. அது வந்து இப்போ வந்து நம்ம கிராஜுவலாக அந்த ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. வே பேக் ஒரு 1950s அண்ட் 60sல பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட பேரண்ட்ஸ் 2 பேருமே படிக்கல. பட் இருந்தாலும் அந்த 8 குழந்தைங்களுக்கும் வந்து சரிசமமாக அந்த கல்வி அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க நினச்சிருந்துருக்காங்க. அதாவது 8 பேரில் பார்த்தீங்க அப்படின்னா 7 பேர் வந்து PhD முடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். பேரண்ட்ஸ் வந்து படிக்காமல் இருந்திருந்தாலும் அந்த காலகட்டத்தில் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. எதுக்கு வந்து படிக்க வைக்கிறீங்க, பெண் குழந்தை ஏன் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் தன்னோட பசங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த எஜுகேஷன் அப்படிங்கிற விஷயத்த வந்து கொடுத்ததுனால தான் இன்னைக்கு வந்து இவங்கள மாதிரி ஒரு டாக்டர் வந்து நமக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். MBBS அண்ட் MS முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்வாய் மெமோரியல் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் வந்து இவங்க ஜாயின் பண்ணுறாங்க. ஆஸ் அ ரெசிடென்ட் டாக்டராக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அண்ட் ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு ரெசிடென்ட் டாக்டராக அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதே இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விமன் லெக்சராக மாறுறாங்க. அண்ட் ஃபாலோட் பை தட் பார்த்தீங்க அப்படின்னா HOD அண்ட் ஃபைனலி அந்த இன்ஸ்டியூட்டோட ஒரு HOD மாறுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய டெடிகேஷன் அண்ட் அவங்களோட இன்வால்மெண்ட் இந்த பிரெஸ்ட் கேன்சர் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் வந்து போய் தெரியணும், என்னென்ன மாதிரி அதில் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, என்ன மாதிரி அதை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேம்ப்ஸாக இருக்கட்டும், அவேர்னஸாக இருக்கட்டும், இந்தியா ஃபுல்லாக வந்து பயங்கரமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸை வந்து பண்ணியிருக்க டாக்டர் விஜயலட்சுமி தேஷ்மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ விருது அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களும் ஒரு மோஸ்ட் இன்ஸ்பைரிங்கான விமன்னு சொல்லலாம். பிம்மாவா சிலக்யாத்ரா. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவை சேர்ந்தவங்க. இவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன விஷயங்க, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு வந்து இவங்க ஒரு பிக்சர் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட வயசு வந்து 96. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்டாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், டான்ஸ், இது எல்லாமே ஒரு வகையில் வந்து நிறைய பேர் ரீஸ்டோர் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கே வந்து நம்மளோட ட்ரெடிஷன் என்ன அப்படிங்கிறது வந்து மறந்து போயிடுது. பட் ஒரு சில பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த ட்ரெடிஷன், எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை சில டான்ஸ் ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதை ரீஸ்டோர் பண்ணிட்டு வராங்க. அண்ட் அவங்க கற்றுக்கிட்டு அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டும் இருக்காங்க. அண்ட் அந்த வகையில் இவங்கள பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு பப்பட் ஆர்டிஸ்ட். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேடோ பப்பட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு லெதர் பப்பட்ரி இதை தான் வந்து இவங்க பயங்கரமாக ரீஸ்டோர் பண்ணிட்டு அண்ட் இதை வந்து உலகத்துக்கே வந்து காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்தியா மட்டும் கிடையாதுங்க, அக்ராஸ் கண்ட்ரீஸில் வந்து பாரிஸ், லண்டன், ஏகப்பட்ட கண்ட்ரீஸில் வந்து இவங்களோட பப்பட் ஷோ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு எப்படி வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஃபேமிலியே பார்த்தீங்க அப்படின்னா பல வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த பப்பட் ஷோஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 6 டிகேட்ஸாக வந்து இந்த ஒரு சூப்பரான ஒரு ப்ரெஷியஸான ஆர்ட்டை வந்து அப்படியே வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் அந்த ஆர்ட், மியூசிக் இதெல்லாமே அழிஞ்சு வர அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பப்பட் ஷோஸை வந்து நம்ம வந்து முடிஞ்ச எப்போல்லாம் முடியுதோ ஐ திங்க் இந்த மாதிரியான ஷோஸ் அண்ட் நிறைய இந்த ட்ரெடிஷ்னல் மியூசிக், ஆர்ட் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு வந்து இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு வந்து அவார்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்க
அப்படின்னா அந்த ஒரு விஷுவல் அப்படிங்கிறது வந்து மறக்கவே முடியாது. நீங்களாம் பார்க்கல அப்படின்னா ஐ திங்க் டக்குன்னு அந்த வீடியோ பார்த்துருங்க. பிகாஸ் அந்த ஒரு 96 வயசுலயும் வந்து ரொம்ப அழகா வந்து தலைவணங்கி, அதாவது நம்மளுடைய ஹானரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு அவர்களுக்கு வந்து அந்த தலைவணங்கி அழகா அந்த அவார்டை வாங்கினதா இருக்கட்டும். அகெயின் வந்து நம்மளுடைய ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நரேந்திர மோடி அவர்களுக்கும் வந்து அழகா தலைவணங்கி வந்து ஒரு வணக்கம் கொடுத்ததா இருக்கட்டும். அவங்கள வந்து இந்த வீடியோல பார்க்கும்போது சரி நம்மளும் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து கத்துக்கணும். முக்கியமா இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட், மியூசிக் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து ரீஸ்டோரும் பண்ணணும். நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லியும் கொடுக்கணும்ப்பா அப்படிங்கிறது வந்து டக்கு நம்மளோட மைண்ட்ல எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரைக் ஆகிற ஒரு விஷயமா இருக்கு. ஆண்மை குறைவா, உடலுறவில் ஈடுபாடு இன்மையா, விரைப்புத்தன்மை குறைவு போன்றவற்றால் அவதியா? டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் வாஜிகேர் கேப்சியூல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.